வீடியோவில் மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1/2 kg மட்டன் வந்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். 2 விசில் வந்துட்டு விட்டுறலாம். அடுத்தது ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடலை எண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கரம் மசாலா இல்லாதவங்க பட்டை, கிராம்பு, சோம்பு இது 3ஐயும் பொடி பண்ணி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை நம்ம கீரி சேர்த்துக்கலாம். கீரி சேர்த்தாலும் ஓகே, இல்லை கட் பண்ணி சேர்த்துட்டாலும் ஓகே. சேர்த்து அதையும் நல்லா பரட்டி விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதையும் வந்து பச்சை வாசனை போகிற லெவலுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்துட்டு பரட்டி விட்டுருவோம். நல்லா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது வேக வச்ச மட்டனை மட்டும் நம்ம வந்து சேர்த்து நல்லா அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் மிக்ஸ் ஆகிற லெவலுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இப்போ வேக வச்ச கறி தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 கப் இல்லை 4 கப்ஸ் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா அந்த கறியோடு கலந்து விட்டுருங்க. இப்போ இதை கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்காக வைக்கணும். அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பரட்டி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர லெவலுக்கு வேக வைக்கணும். அடுத்தது 1 டீஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தூள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடிக்கடி கிண்டி விட்டுகிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். இன்னும் நல்லா வந்து அது வந்து நல்லா சுருள வேகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெந்து வரும். ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் வேக வச்சுருங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்து குக்காகி வந்துருச்சு. அவ்வளோதான், ஈஸியாக சிம்பிளான ஸ்பைசியான மட்டன் சுக்கா வந்து நமக்கு ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி கடைகளில் வாங்கினோன்னா நமக்கு வந்து ரேட்டும் கூட வரும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.